3 ஆண்டுகள் கழித்து தீரனும் ஆதிராவும் இன்றுதான் சந்திக்கிறார்கள். தன் நினைவுகளிலிருந்து வெளியே வந்த தீரன் கமிஷனர் ஆபீஸிற்கு கேஸ் விஷயமாக கிளம்பினான். தன் ஆபீஸ் ரூமில், என்ன கேஸ், அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க என்று தீரன் தன் அசிஸ்டன்டிடம் சொல்ல அவன் அசிஸ்டன்ட் அந்த ஃபைலை அவனிடம் கொடுத்தான். அதை வாங்கி பார்த்து கொண்டிருந்தான் தீரன். அந்த கேஸ் பற்றிய தகவல்கள் எல்லாம் அதில் இருந்தது. 20 வயது இளம்பெண் ரேவதியை தீபக் என்ற ஒரு பெரிய பணக்காரரின் மகன் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று காதலித்து ஏமாற்றி அவளுடன் நெருக்கமாக பழகி அதனால் அவள் கன்சீவாக குழந்தையையும் அவளையும் கொல்லவே முயற்சிக்கிறான். அவள் எப்படியோ தப்பித்தாலும் அவளை பிடித்து கொடுமைப்படுத்தி அவனுடைய கஸ்டடியிலேயே வைத்திருக்கிறான். அவன் ஒரு பெரும் புள்ளியின் மகன். ஆனால் அவள் எப்படியோ தப்பித்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாள். இப்போது கருவையும் கலைக்க முடியாது என்பதால் அவளை கொலை செய்ய அந்த தீபக் தன் அப்பாவின் செல்வாக்கினால் முயன்று கொண்டிருந்தான். அதே நேரம் அவனுக்கு ஒரு பெரிய பிசினஸ்மேன் பெண்ணுடன் திருமணம் என்பதால் எங்கே இவள் அதற்கு தடையாக இருக்க போகிறாளோ என்று அந்த பெண் ரேவதியை அழிக்க முடிவு செய்தான். அதனால் அவளை கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்தான். இதை அறிந்த அந்த பெண்ணை பாதுகாப்பவர்கள் அவனுக்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார்கள். அவன் இந்த ரேவதியின் வாழ்க்கையை மட்டும் நாசம் பண்ணவில்லை, நிறைய அப்பாவி பெண்களின் வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கிறான். இவனை இப்படியே விட்டால் இன்னும் பலரின் வாழ்வை நாசப்படுத்துவான். அதனால் அந்த திருமணத்தை நிறுத்தி அவனை பிடித்து உள்ளே வைக்க வேண்டும் என்று கேஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவன் பெரிய இடத்து பிள்ளை என்பதால் அந்த கேஸ் எடுபடவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் சோசியல் மீடியா என்று ஒன்று இருக்கே. அந்த பெண் ரேவதி தன் உயிருக்கு ஆபத்து என்று தைரியமாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆட்களுக்கு பேட்டி கொடுக்க அது பெரிய இஷ்யூவாக மாறியது. உடனடியாக அந்த கேஸ் மீது ஆக்ஷன் எடுக்கலன்னா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீதும் ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று பதவியில் இருப்பவர்களிடமிருந்து பிரஷர் வர அந்த கேஸ் இப்பொழுது தீரனின் கைக்கு வந்தது. முதலில் அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என்று நினைத்தான். அந்த பெண் எங்கே இருக்கிறாள் என்று விசாரித்து அவளை பார்க்க சென்றான் தீரன். அந்த வீடு மிக அழகாக இருந்தது. ஒரு பெரிய வில்லா, அதை சுற்றி தோட்டம் என்று பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமாக இருந்தது. நல்லா இருக்கு என்று நினைத்தபடியே காரிலிருந்து இறங்கினான் தீரன். அந்த வீடு யாருடையது, ஓனர் யார் என்ற டீடைல்ஸ் எல்லாம் அவனுடைய அசிஸ்டன்ட் சரவணன் வைத்திருந்தான். அவனிடமிருந்து அந்த தகவல்களை கேட்டான். இந்த வீடு இப்ப யார் பேர்ல இருக்கு, இதோடைய ஓனர் யாரு, இந்த பொண்ணுக்கு இவங்க தான் இருக்காங்களா என்று விசாரித்தான் தீரன். ஆமா சார், இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் யுவன் ஸ்ரீனிவாசன் என்று கூறினான் சரவணன். அதை தீரன் சரியாக கவனிக்கவில்லை. அப்படியா, ஓகே, இந்த வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க என்று அவன் கேட்டுக்கொண்டே திரும்ப தோட்டத்தில் 2 குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்த ஆதிராவை பார்த்து அதிர்ந்தே விட்டான். அவன் உதடுகள் தானாகவே ஆதிரா என்று முணுமுணுத்தது. அவன் வந்ததை ஆதிரா கவனிக்கவில்லை. அவள் 2 குழந்தைகளிடமும் சிரித்தபடி உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். அந்த குழந்தைகளுக்கு 2.5 வயது இருக்கும். கூட இன்னொரு பெண்ணும் இருந்தாள். இது ஆதிரா வீடா? அவ சொன்னாலே 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு, அது அவளுடைய குழந்தைங்களா என்று தீரன் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யுவன் அங்கே வந்தான். அவனை பார்த்ததும் அந்த 2 பெண்களும் குழந்தைகளுடன் எழுந்து நின்றார்கள். மூவரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். தீரனின் மனம் 1000 துண்டுகளாக உடைந்தது போல இருந்தது. அவனால் ஆதிராவை இன்னொருவன் மனைவியாக பார்க்கவே முடியவில்லை. அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாளா என்று நினைத்தான். ஆனால் இப்படி கண்ணெதிரில் குழந்தைகளோடு அவளை இன்னொருவன் மனைவியாக அவனால் கிரகிக்கவே முடியவில்லை. தீரன் இப்படி பார்த்து கொண்டிருப்பதை அப்போதுதான் அங்கே கார் பார்க்கிங்கில் இருந்து வந்த வாட்ச்மேன் பார்த்து தீரனிடம் வந்தார். தீரன் யூனிஃபார்மில் இருந்தான். வணக்கம் சார், நீங்க யாரை பார்க்கணும் என்று பணிவாக கேட்டார் அந்த வாட்ச்மேன். அதற்கு சரவணன் தான், இவரு டிசிபி தீரன் சார் என்று அறிமுகம் செய்ய அவர் மரியாதையுடன், சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க, ஐயா கிட்ட சொல்றேன் வாங்க என்று அவர் உள்ளே செல்ல போக அதற்கு அசிஸ்டன்ட் சரவணன் ஏதோ சொல்ல வருவதற்குள், இது ஆதிரா வீடா என்று கேட்டான் தீரன். அவன் ஆதிரா பெயரை சொன்னதும் திரும்பி பார்த்தவர், ஆமா சார் என்றார் அந்த வாட்ச்மேன். அவங்க தானே, இது அவங்க குழந்தைங்களா என்று கேட்டான் தீரன். அவன் குரலில் இருந்த நடுக்கத்தை மறைக்க பெரிதும் பாடுபட்டான். திரும்பி பார்த்தவர், இல்ல சார், அதோ அங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு ஆணும் பெண்ணும், அது அவங்களுடைய அண்ணனும் அண்ணியும், அவங்க குழந்தைங்க சார் என்றார். அதை கேட்டதும் சட்டென்று அவன் உலகம் ஒளிர்ந்தது போல இருந்தது தீரனுக்கு. அப்போ அவங்களுக்கு பசங்க இருக்காங்களா என்று விசாரித்தான் தீரன். சரவணனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வந்ததை விட்டுட்டு இவர் ஏன் இதெல்லாம் கேக்குறாரு என்று பார்த்து கொண்டிருந்தான். கல்யாணமே ஆகல சார், அப்புறம் எப்படி பசங்க இருப்பாங்க என்று ஆச்சரியமாக கேட்டார் அந்த வாட்ச்மேன். வாட், கல்யாணம் ஆகலையா, ஏன் என்றான் அவன் அதிர்ச்சியுடன்.
அவங்க கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் என்றார் அந்த வாட்ச்மேன். என்ன காரணம் என்று கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் என்று தலையை சொரிந்தார் வாட்ச்மேன். அவருக்கு தெரிந்த தகவலை கூறினார். அப்போ வேணும்னு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னியா? உன்னை பாத்துக்கிறேன். அது சரி, நீயும் நல்லா வசதியா தானே இருக்க. என்னை விட பெரிய பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு தானே நினைச்ச. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்க என்று பல கேள்விகள் தீரனின் மனதிற்குள். ஒருவேளை என்று அவன் நடந்த சம்பவங்களை யோசித்து பார்த்தான். அப்போதுதான் திடீரென்று இத யாராவது வேணும்னே பண்ணாங்களா அந்த கல்யாணத்தை நிறுத்த என்று நினைக்கும் பொழுதே அவன் மனதில் ஒரே நேரத்தில் வலியும் மகிழ்ச்சியும் சேர்ந்து வந்தது போல இருந்தது. அப்போ தேவையில்லாம நான் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேனா? அப்போ நீ ஏண்டி என்ன தேடி வரல? நீயும் என்ன மாதிரி என்னையே தான் நினைச்சிட்டு இருக்கியா என்று அவன் தனக்குள்ளாகவே பேசிக்கொண்டு நின்றிருந்தான். பார்வையோ ஆதிராவின் மீது இருந்தது. அப்போது தோட்டத்து பெண்மணி மாயண்ணா என்று அழைக்க அதில் சுதாரித்தவன், உன்னை கவனிச்சுக்கிற ஆதிரா என்று தனக்குள் முணுமுணுத்தான். ஓகே, இங்க ரேவதின்னு யாராவது இருக்காங்களா என்று தீரன் கேட்டான். ஆமா சார், அந்த பொண்ணு இங்கதான் தங்கி இருக்கு என்றார் வாட்ச்மேன். சரி, நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ணணும் என்று தீரன் சொல்ல, வாங்க சார் என்று அழைத்து கொண்டு சென்றார். அப்போதுதான் யுவனும் அவன் மனைவி தீப்தி, அவன் தங்கை ஆதிரா அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே தீரனை கண்ட ஆதிராவின் உலகம் தலை கீழாக சுழல்வது போல இருந்தது. தீரன் யுவனை பார்த்ததில்லை, அவன் மனைவியையும் பார்த்ததில்லை. அதனால் அவன் யார் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. தன்னை நோக்கி வருபவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரா. கடவுளே, எதுக்கு என்ன இவரை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிற? நான் ஏற்கனவே பட்டுட்டு இருக்க வலியும் வேதனையும் போதாதா? இவரை பார்க்கும் போதெல்லாம் என்னால முடியல, ப்ளீஸ் என்று நொந்து கொண்டாள் ஆதிரா. வாங்க சார், நீங்க என்றான் யுவன். தீரன் பார்வை ஆதிராவின் மீது ஒரு கணம் படிந்து மீண்டது. யுவனை பார்த்து, நான் ரேவதிங்கிற பொண்ணை பார்க்கணும், அவங்க கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. அவங்க இங்கதானே ஸ்டே பண்ணிருக்காங்க என்று கேட்டான் தீரன். ஆமா சார் என்றான் யுவன். அவங்க அந்த பிசினஸ் மேன் ராகேஷோடைய பையன் தீபக் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் என்றான் தீரன். ஓ அப்படியா சார், உள்ளதான் இருக்காங்க. சீக்கிரம் இந்த கேஸ் முடிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு பாக்குறேன். பிகாஸ் அந்த பொண்ணுக்கு டெலிவரி டைம் நெருங்குது. அந்த டைம்ல இது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவளுக்குமே காம்ப்ளிகேட்டடா இருக்கும் என்றான் யுவன். புரியுது என்ற தீரன், நீங்க யாரு, உங்க ஃபேமிலியை பத்தி சொல்றீங்களா என்று வேண்டுமென்றே விசாரித்தான். அவன் அப்படி கேட்டதும் சரவணன் ஒரு கணம் அவனை நிமிர்ந்து பார்த்து தலையை குனிந்து கொண்டான். என்ன ஆச்சு இவருக்கு என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆல்ரெடி இதை பத்தியெல்லாம் விசாரிச்சுட்டு தானே வந்தாரு, இந்த மாதிரி அவர் செய்ய மாட்டாரே என்று நினைத்து கொண்டான் சரவணன். வாங்க சார், உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம் என்று அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் யுவன். ஹாலில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்தது ஸ்ரீனிவாசனின் புகைப்படம். அதை ஒரு கணம் கூர்ந்து பார்த்தான் தீரன். அப்போது அவன் மனதில் ஒரு சிறு குற்ற உணர்வு. இவ்வளவு நாள் அது இல்லை, ஆனால் அன்று ஒரே நேரத்தில் அவன் கண் எதிரில் தான் அவருக்கு ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வந்து அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு ஹாஸ்பிட்டல் போக பாதி வழியிலேயே உயிர் பிரிந்தது நினைவுக்கு வந்தது. கண்கள் தானாகவே ஆதிராவின் பக்கம் திரும்ப அவளும் கண்கள் கலங்க கீழே குனிந்து கொண்டிருந்தாள். அவளை அணைக்க துடித்த கரங்களை கட்டுப்படுத்தி கொண்டு மீண்டும் யுவனை பார்த்தான். சொல்லுங்க என்றான். ஐம் யுவன், யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 7 இயர்ஸா அங்கதான் இருந்தேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். இவங்க என்னுடைய ஒய்ஃப் தீப்தி, இவங்க என் பசங்க, தென் இவங்க என்னுடைய சிஸ்டர் ஆதிரா என்றவன் அம்மா என்று அழைத்தான். உங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகலையா என்று கேட்டான் தீரன் வேண்டுமென்றே. அப்போதுதான் ஆதிரா சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். இல்ல சார், அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல என்றான் யுவன். அப்படியா என்று நக்கலாக கேட்டு ஆதிராவின் புறம் திரும்ப ஆதிராவோ திருடனுக்கு தேள் குட்டியது போல அவனை பார்த்து விழித்தாள்.